வந்திருக்கும் என்னவென்றால் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றதோ என்று அவர்கள் சிந்திக்க வாய்ப்பிருக்கிறது. இதை இயக்கிய ஒரு சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி. அவருக்கும் இப்போது காய்ச்சல் பிடித்திருக்கும் என்னவென்றால் அவனுக்கே இந்த தண்டனை என்றால் எங்களுக்கு மட்டும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கேமிஸ்ரீ பெர்னாண்டோ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நினைத்தவுடனே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு வேதனை. குடும்பம் மிகவும் கவலைப்படுவார்கள். ஆனால் அடுத்த பக்கமாக பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது 269 அப்பாவி பக்தர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருந்தார்கள். அந்த செயலை அறிந்திருந்தும் தடுக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் அவருடைய குடும்பத்தை எண்ணி, உறவினர்களை எண்ணி சற்று வேதனைப்பட்டாலும் 269 அப்பாவி மக்கள் தேவாலயத்தில் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற போது, ஹோட்டல்களில் இருக்கின்ற போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு பிரதிகள் 40 பேர் உள்ளடங்குகிறார்கள். தங்களுடைய கடமையை அவர்கள் சல்யூட் பண்ணவில்லை, பழிவு பண்ணியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கிறது. இதனை பார்த்தவுடன் இன்னும் சிலருக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதில் போலீஸ் அதிபர் அந்த நேரத்தில் ஒரு நீதிமன்ற குற்றச்சாட்டின் பேரில் 7.5 கோடி ரூபாய் தண்டப்பணம் செலுத்தியவர். பாதுகாப்பு செயலாளர் 5 கோடி ரூபாய் செலுத்தியவர். இன்னும் ஒருவர் 10 கோடி செலுத்தியவர் இருக்கிறார், முன்னாள் ஜனாதிபதி. அவர் யோசிப்பார், 5 கோடி செலுத்தியவருக்கும் மரண தண்டனை, 7.5 கோடி செலுத்தியவருக்கும் மரண தண்டனை கிடைத்திருக்கின்றது என்றால் 10 கோடி செலுத்தியவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு குறைவாக. அது மாத்திரமல்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சூத்திரதாரியாக இருந்தவர் உள்ளுக்கு இருக்கிறார்கள், 2 பேர் இருக்கிறார். அவர்களுக்கு இப்ப குலநடுக்கம் ஏற்பட்டு வந்திருக்கும் என்னவென்றால் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றதோ என்று அவர்கள் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை இயக்கிய ஒரு சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி. அவருக்கும் இப்போது காய்ச்சல் பிடித்திருக்கும் என்னவென்றால் அவனுக்கே இந்த தண்டனை என்றால் எங்களுக்கு மட்டும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடமையை சரியாக செய்திருந்தால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதில் சுவைக்க வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும், திருட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள் ஆப்பிழுத்த குரங்குகள் போன்று இப்போது அகப்பட்டிருக்கிறார்கள். சொல்வார்கள், every action has reaction சொல்வார்கள். நியூட்டன் third law, every action has reaction. எதை விதைத்தாலும் அதையே அறுப்போம். எங்களுடைய இந்து சமயத்தில் இருக்கின்றது, தமிழ் மொழியில் இருக்கின்றது, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான். திணை விதைத்திருந்தால் நாங்கள் பயப்பட தேவையில்லை, மடியில கனவும் இல்லை, வழியில பயமும் இல்லை. ஆனால் விதை விதைத்திருந்தால் பயப்பட்டுதான் ஆகும். நான் ஒரு முதல் தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவன், 2ஆம் தடவை திட்டமிட்டு என்னை தோற்கடித்தார்கள் சில நரிப்பயல்கள். வென்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன், மீண்டும் வென்று இருக்கின்றேன். நான் பயப்படவில்லை, எது வந்தாலும் நான் பயப்படவில்லை. நான் களவெடுத்தேன், மோசடி செய்யல. 75 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்தனால ஒரு மணிக்கு ₹1 காசு நான் எடுத்தேன். 100 கோடிக்கு மேற்பட்ட அபிவிருத்தி செய்தனா நான் கமிஷன் பார்க்கல, எனக்கு பயம் இல்லை. ஆனால் நாங்கள் பிழை செய்தால் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அரசன் நன்கு அறுப்பால் தெய்வம் நன்கு அறுக்கும். மன்னரிடமிருந்து தப்பிவிடலாம், ஆட்சியாளரிடமிருந்து தப்பிவிடலாம். ஆனால் கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கின்றது. ஆனால் அதிலும் சொல்வார்கள், ஆஸ்திகன் சொல்வானா God is now here ன்னு சொல்வானா, God is now here. நாஸ்திகன் சொல்வான் God is nowhere. நோவேன்றதுலே அந்த W கொண்டு பக்கத்துல போட்டா now here ன்னு வரும். ஆஸ்திகன்ற சொல்லுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். ஆகவே நாஸ்திகன்ற சொல்லுக்குள்ளே அவன் நான் சொல்றேன், எங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது, எங்களால் கட்டுப்படுத்த முடியாத சக்தி. அந்த சக்தி இறை சக்தியாக இருக்க வேண்டும். மனச்சாட்சி,
இறைசக்தி என்ற ரெண்டுக்கு நாங்கள் பயப்படுத்தான் ஆக வேண்டும். கடவுளுக்கும் மனச்சாட்சிக்கும் பயப்படுகின்றவன் எந்த கும்பலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய கணக்கு விளையாட்டு காட்டினார்கள், கடத்தினார்கள், காணாமல் ஆக்கினார்கள், கொன்றார்கள், குவித்தார்கள், கொள்ளை அடித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இப்போது கம்பி எண்ண வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஆகவே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை செய்தவர்கள் என்று மிகவும் வேதனைக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த அரசாங்கம் செய்கின்ற குற்றவாளிகள், மோசடிக்காரன், கொள்ளைக்காரனை கைது செய்கின்ற அந்த செயல்பாடுகளை நான் ஆதரிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் குற்றவாளிகள் உருவாவார்கள். பாதாள உலக கோஷ்டிகள், போதை வஸ்துக்காரர்கள், தம்பி திவாகர் சொன்னது போன்று மனிதனை மிருகமாக்குவது போதை வஸ்து. போதை வஸ்து மிருகமாக்கினால் கொலை செய்வதற்கு தாய் என்றும் பார்க்க மாட்டான், தாரம் என்றும் பார்க்க மாட்டான், பிள்ளை என்றும் பார்க்க மாட்டான். தயவு செய்து போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி மிருகங்களாக மாறிவிட வேண்டாம். பலர் தொடர்ந்து சிறைக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கிராமத்தில் இப்படியான விடயங்கள் இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும், புத்தி புகட்ட வேண்டும். என்றைக்கு சிலரை சில நாட்களை மாற்றலாம், பலரை பல நாட்களை மாற்றலாம். எல்லோரையும் எல்லா நாட்களும் மாற்றிவிட முடியாது. கடந்த காலத்தில் சிறையில் இருந்தவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வழியில் வந்தார்கள். இப்போது மீண்டும் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். செல்வாக்கையும் பயன்படுத்த முடியாது, ஒன்றையும் பயன்படுத்த முடியாது. நல்ல நீதிபதிகளின் தீர்ப்புகள் என்பது கடவுளின் தீர்ப்பாக தான் இருக்க முடியும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இவையெல்லாம் பாடம். இப்போது உங்களுடைய விடயத்துக்கு வருகின்றேன். முடியாது, நடக்காது என்பது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.